இங்க வர்றேன்னு சொன்னால நிஜமாலே வராளா அமினா பட்டி? அவ வந்தா ஜாலியா இருக்கும், எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்க ஜாலியா இருப்போம். அதான் பட்டி சொல்றோம், இந்த வருஷமாவது இங்க ஸ்கூல் படிப்பாளா இல்ல இப்போ ஃபாரின்ல தான் ஸ்கூல் படிப்பாளா? ஆமா பிள்ளைகளா, பக்ரீத்துக்கு வந்துருவா சரியா? அதனால நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். பக்ரீத்துக்கு வந்துருவா. அப்புறம் இங்கேயும் ஆட்டுக்குட்டி பிடிப்போம். நீங்க எல்லாம் ஜாலியா விளையாடலாம். ஆட்டுக்குட்டி கூடயும் மேய்க்கெல்லாம் கூட்டு போவாங்க. நீங்களும் கூடயே ஓடி போயிட்டு ஓடி வரலாம் சரியா? அதனால பக்ரீத்துக்கு கண்டிப்பா வந்துருவா. பொய்லாம் சொல்ல மாட்டா, வந்துருவா சரியா? நிஜமாலே வந்துருவானா? அப்ப ஜாலியா இருக்கும். சரி நாங்க விளையாட போறோம் அமினா பட்டி. சரி சரி பாத்துல ஆடுங்க, கீழே கீழே இருந்துடாது. என்ன வீட்டுக்குள்ள நிறைய வேலை கிடக்குது. நான் போய் வேலையை பார்க்கணும். நான் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. ஹே எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களாப்பா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஃபாத்திமா வரானா பக்ரீத்துக்கு. நம்ம எல்லாரும் கூடயும் நம்ம ஜாலியா விளையாடுவா. நம்ம ஜாலியா விளையாடலாம். ஆட்டுக்குட்டி வேற அவங்க வீட்டுல பிடிப்பாங்க. நம்ம எல்லாரும் ஜாலியா விளையாடலாம். இதோ நம்ம உங்களுக்கு பின்னாடி இருக்கிற செட்ல தான் ஆட்டுக்குட்டியும் கட்டி போடுவாங்க. நம்ம எப்பனாலும் வந்து பாத்துக்கலாம்ல, ஜாலியா இருக்கும். நிஜமாலே ஃபாத்திமா வர தெரியுமா? நான் கூட நம்பவே இல்லை. அது பார்த்தா அவங்க ஆமினா படி தான் சொன்னாங்க. அதனால நான் ஜாலியா இருக்கேன். ஹே ஐஷு, எதுக்காக நீ உருட்டிட்டே இருக்க? சும்மா சும்மா போய் சொல்லாத சரியா? 2 வாரத்துக்கு முன்னாடியும் தான் இப்படி சொன்னேன். ஆனா கடைசியில பிராங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நீ எப்படி உங்களை பிராங்க் தான் பண்ண போற? சோ நல்லா இருக்க, உருட்டாத. இனிமே நான் உங்க கதையெல்லாம் நம்புறதாவே இல்லை. இல்லல? ஹே போன வாரம் நான் உருட்டினேன். ஆனா இப்ப நிஜமா தான் சொல்றேன். நீ வேணா ஆமினா படிக்கனாலும் கேட்டு பாரு அஞ்சனா. ஹே அவன் எதுக்கு சும்மா சும்மா போய் சொல்ல போறேன்? நிஜமா தான் வராங்க போலப்பா. நீ எதுக்கு போய் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க? அவன் நிஜமா வந்துருப்பா ஃபாத்திமா. இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவாளா? அப்பனா அப்ப ஜாலியா இருக்கும், ஜாலியா லாடலாம். சரி வாங்க இப்ப மாதிரி லாடலாம். இப்ப சும்மா அப்படி நின்றுட்டு என்ன பண்ண போறீங்க? ஏ அப்படியா? அப்ப ஃபாத்திமா கிட்ட நான் தான் ஸ்கூல்ல என் பெஞ்சில உட்காருவேன். என் பெஞ்சு கிட்ட தான் அவளை வச்சுப்பேன். நீங்க யாரும் அவளை கேட்க கூடாது சரியா? நான் தான் அவளை உட்கார வச்சு அவ எனக்கு சொல்லிக் கொடுப்பா. எனக்கு அவ்வளவு படிக்க தெரியாது, ஆனா அவளுக்கு நல்லா படிக்க தெரியுமா. எனக்கும் சொல்லிக் கொடுப்பா. நானே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். நீ அவளதான் நாங்க கேட்கறதுக்காக வேணா பொம்மையா நீயே வச்சுக்கோ சரியா? ஆமா நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம். அபி எங்க மித்திர அவங்க அம்மா படிக்க சொல்லிட்டே இருப்பாங்க, விளையாட விட மாட்டாங்க. இப்ப ஸ்கூல் லீவ் டைம் தான், இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள விளையாண்டேன்னு பார்த்து இந்த அபியை காணும். இங்கதான் போனா அவ. ரோசக்கா, ரோஷன் அண்ணா கொஞ்சம் வெளியே வாங்கலேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்காம நம்ம எல்லாரும் விளையாடலாம். கொஞ்சம் வெளியே வாங்கலேன். என்ன அபி விளையாட கூப்பிட்டியா? சரி வா போலாம், நான் வர்றேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வை சரியா? வா போலாம். எனக்கா ரோஷன் அண்ணா வரலையா? அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னன்னா எங்க அம்மா விட மாட்டாங்க. நம்ம 2 பேரும் விளையாடலாம் வா. அபி வந்துட்டாப்பா. அவன் மட்டும் வருவான்னு பார்த்தா கூடையாடிய கூப்பிட்டு வரா. என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் யாருன்னு பாக்குறீங்க? இவங்க தான் என்னுடைய பழைய வீட்டுக்கிட்ட இருந்தாங்கன்னு சொன்னேன் அந்த ஃப்ரெண்டு. இப்போ நான் உங்களை போய் கூட்டிட்டு வந்தேன். அதனால இவங்களையும் வச்சு விளையாடலாம் சரிங்களா? இந்த அக்காவும் நல்லா விளையாடுவாங்க நம்ம கூட சரியா? சரி அபி. பசங்க நம்ம எல்லாருமே மியூசிக் சேர் விளையாடலாம். நானே கேட்ச்ல இருக்கேன். நீங்க 5 பேருமே வந்து சேர் சுத்துங்க. நான் வந்து நம்பர் சொல்லிட்டு இருந்தாப்லே ஸ்டாப் சொல்லிடுவேன். ஸ்டாப் சொன்னாலே எல்லாருமே சேர்ல உட்காந்துடணும். நான் 4 சேர் தானே வச்சிருப்பேன். அதனால நீங்க 5 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு வந்து சேர் இருக்காது. யார் லாஸ்டா உட்காராம எஞ்சி நிக்கிறாங்களோ அவங்க தான் அவுட். அவங்க வெளியே போயிடணும். ஓகேவா? இந்த கேம் நல்லா இருக்கே. ஓகேக்கா. சரிங்க பசங்களா, இப்போ நான் வீட்டில் போய் சேர் எடுத்து வந்துடுறேன். பசங்களா சேர் எடுத்து வந்துட்டு சரிங்களா? சரி நம்ம அரேஞ்ச் பண்ணிடுறேன். அரேஞ்ச் பண்ணி நம்பர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே நான் சேர் சுத்த ஆரம்பிங்க. நான் நம்பர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஸ்டாப். யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்மளே உட்காந்துடலாம். சேர்ல உட்காந்துடணும். ஐயோ இந்த கவிஷா மீனும் சேர்ல உட்காந்துட்டாங்கன்னா நம்மளும் உட்காந்துடலாம். எல்லாரும் சேர்ல உட்காந்துறாங்க. ஒரு சேர் தான் மிச்சம், நம்ம உட்காந்துடலாம். என்ன நமக்கு ஒரு சேர் கூட இல்ல? ரோசக்கா நான் தான் அவுட். எல்லாருமே சேர்ல உட்காந்துட்டாங்க. என்ன பசங்க எல்லாரும் சேர்ந்து நீ அவுட் பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ நீங்க எல்லாரும் விளையாடுங்க. நான் ஓரமா போய் நின்னுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஐஷா அவுட் ஆயிட்டாளா? சரி பரவாயில்ல ஐஷு, கேம் தானே, அடுத்த ரவுண்ட்ல நம்ம விளையாண்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மற்றவங்க வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணட்டும். இப்போ வந்து 4 பேர் இருக்கீங்களா? ஸோ வந்து 3 சேர் வச்சு விளையாட போகிறோம். ஒரு சேரை எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சுமா, இந்த வாட்டியும் ஜெயிச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஸ்டாப். அப்படியும் கவிஷா உட்காந்துட்டாங்க போலயே, நம்மளும் உட்காந்துருவோம்.
போச்சா இப்போ நான் அவுட்டா? ஐயோ என்னைய மட்டும் ஏன் அவுட் பண்றீங்களோ? நீங்க 3 பேர் விளையாடுங்க. ரோஷக்கா நான் தான் அவுட் இந்த வாட்டி. ஓகே இந்த வாட்டி மீனா அவுட் ஆயிட்டா. இப்போ 2 சேர் தான் வைக்க போறோம். நீங்க 3 பேர் விளையாட போறீங்க. கேம் ஸ்டார்ட் now. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அச்சோ நான் அவுட் ஆயிட்டேனா? ரோசக்கா நான் தான் அவுட். ஓ இந்த வாட்டி அபி அவுட்டா? சரி வாங்க. ஓகே இதான் ஃபைனல் ரவுண்ட். யார் வின்னர் ஆக போறான்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 ஸ்டாப். ஓ மை காட் நான் அவுட் ஆயிட்டேனா? ச்சே இந்த கவிஷா உட்கார்ந்துட்டாளா? நான் தான் ரோசக்கா அவுட். சோ இந்த கேமோட வின்னர் கவிஷா. ஏன் அபி உனக்கு தெரியாதுல்ல? அடுத்த வர பக்ரீத்துக்கு ஃபாத்திமா வராளாம்ப்பா. நிஜமாவா சொல்றீங்க? ஃபாத்திமா வரலா? ஜாலியா இருக்குமே. அப்ப நம்ம இவளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண நம்ம ஏனுக்குள்ளே பிளான் பண்ணி வச்ச மாதிரி அந்த சர்ப்ரைஸ் பண்ணலாமா? அபி நீ எதை சொல்ற? நேம் வந்துச்சு அதையே பண்ணலாம். சூப்பரா இருக்கும். சரி வாங்க போய் ரெடி பண்ணலாம். என்ன சர்ப்ரைஸ் பசங்களா? நாங்க ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்தோம்க்கா சர்ப்ரைஸ். அந்த இடத்துக்கு உங்களை கூட்டு போய் காமிக்கிறாங்க. வாங்கக்கா. சரிங்க பசங்களா எதை சொல்றீங்க? வாங்க போலாம். இந்த இடம் தான் ரோஷக்கா. இந்த இடமா? என்னது பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி தெரியுது. ஆமாக்கா இது நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம். ஆனா என்ன இது உடஞ்சி போச்சு. அதனால தான் ஃபாத்திமா ரொம்ப கஷ்டப்பட்டா. இப்போ இதை நாங்கள் வந்து ரீரைட் பண்ணி வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஓ அப்படியே பசங்களா சூப்பர் ஐடியா. அவங்களுக்கு பிடிச்சதே நம்ம வந்து அதை அழகாக்கி பண்ணி கொடுத்தோன்னா கூட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? நானும் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சு இப்போ ஃபுல்லாக வாட்டர் நம்ம நப்பிக்கலாம். சரிங்களா? அப்போ தான் நல்லா இருக்கும். ஃபுல்லாக நப்பிக்கலாம். போதும் ரொம்ப ஆழமாயிட போகுது. ஓகே ஓகே போதும்பா. இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம ஸ்டோனு நிறைய போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். பசங்களா நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இதை வச்சு நம்ம பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் வந்து செடி இந்த மாதிரி பிளான்ட்டும் அதுக்கப்புறமா ஸ்டோனும் கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். நல்லாயிருக்கும். ஏதோ பண்ணுறீங்க ஐடியாலாம். ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக குட்டி குட்டியாக கல்லாம் வந்து இதுக்கு சுற்றி அடுக்குங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணோன்னா ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ வந்து நம்ம கடகடன்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்பீடாக பண்ணுங்க. அக்கா நாங்கள் சுத்துக்கு வச்சிட்டோம். சரி இப்போ இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குல்ல, ஒயிட் கலர் கல் அதெல்லாம் வந்து நடுவில் சும்மா பரப்பி விட்டுருவோம். இந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன ஸ்டோன்ஸ்லாம் வந்து இப்படி சென்டராக வந்து நம்ம அங்கேயே போடும்போது கொஞ்சம் வந்து நல்லா அழகாக தெரியும்ல. அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவும் வேண்டாம். ஏன்னா நம்பின மாதிரி இருக்கும். நம்மளால் வந்து குளிக்க கூட முடியாத மாதிரி ஆயிடும். அதனால் சும்மா லைட்டாக அவ்வளோதான் போதும். சரிங்களா? ரொம்ப போட வேணாம் பசங்களா. ஓகேக்கா இது போதுமாக்கா? இது போதும். இது வந்து நம்ம பிளான்ட்டை வச்சு இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளான் எடுத்துக்கிறேன். போதும் பசங்களா ரொம்ப டெக்கரேட் பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்களா ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கா? ஆமாக்கா வேற லெவலில் இருக்கு. நாங்கள் பண்ண நினைச்சதை விட இப்போ ஸ்டோனு அந்த வேற பிளான்ட்லாம் போட்டு இன்னும் நல்லா இருக்கு. அக்கா இடையில வந்து இந்த ப்ளூ கலருமே கொஞ்சம் அங்கங்கே போட்டுடலாம்க்கா. ஏன்னா ரொம்ப பிளைனாக தெரியுது ஒயிட் மட்டும் இருக்கனால. அதனால் இந்த ப்ளூ கலரே வந்து நான் அங்கிட்ட இங்கிட்டு போட்டுட்டுருக்கிறேன். அந்த பெரிய ஸ்டோன் மட்டும் வேண்டாம். சரி வேணாக்கா இது இருக்கட்டும். நல்லா தான் இருக்கு. இப்போ ஓகேவாக்கா? இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாப்பா. இப்போ சூப்பராக இருக்குது. இவ்வளோதான் பசங்களா. சூப்பராக ஸ்விம்மிங் பூல் ரெடி. நம்ம உங்கள் ஃப்ரெண்டு ஃபாத்திமா வந்தோடனே இதை குளிச்சிட வேண்டியதான். ஜாலியாக இருக்கும். இந்த ஸ்விம்மிங் பூல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா காமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு விடுங்க. ஓகே